வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை வரவேற்கிறேன். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எந்த காய்கறிகள் சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறேன். இதனால் கிரியேட்டினின் அளவு குறைய, சர்க்கரை கட்டுப்பாட்டில், இரத்த அழுத்தம் சமநிலையிலும் இருக்க உதவும். அதனால் இன்று உங்களுக்காக ஒரு காய்கறி கொண்டு வந்துள்ளேன். அதன் பெயர் வெள்ளை பூசணிக்காய். நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்றால் எல்லா வகை காய்கறிகள் சாப்பிட்டும் ஏமாற்றமடைந்திருக்கிறீர்கள். சுரைக்காய், பீர்க்கங்காய் சாப்பிட்டும் கிரியேட்டினின் குறையவில்லை, அது வெறும் நிலைமையில்தான் இருக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் உணவில் வெள்ளை பூசணிக்காய் கறி செய்து சாப்பிடலாம். இப்போது வாருங்கள், வெள்ளை பூசணிக்காயில என்னென்ன நன்மைகள் உள்ளன என்று தெரிந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், சிறுநீரகம் நம் உடலின் முக்கிய உறுப்பாகும். இதன் பணி நம் இரத்தத்தை வடிகட்டுவது, நம் உடலில் உள்ள ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி வைத்திருப்பது, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது, அதேபோல் நம் உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்கள் ஏகா, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் ஆகியவற்றையும் சமநிலைப்படுத்துவது இதன் பணிகள். ஆனால் நம் சிறுநீரகங்கள் வேலை செய்ய முடியாத போது இவை எல்லா நிலைகளையும் முற்றிலும் சமநிலைப்படுத்த முடியாது. அப்படியென்றால் வெள்ளை பூசணிக்காயில் என்னென்ன நன்மைகள் உள்ளன என்பதை பார்ப்போம். பாருங்கள், வெள்ளை பூசணிக்காயில் பொட்டாசியம் இல்லை, இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது, குறைந்த கார்போஹைட்ரேட் உள்ளது, நீர்ச்சத்து உள்ளது மற்றும் அதே சமயம் இதில் நார்ச்சத்து மிக அதிகமாக உள்ளது. ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உணவில் அதிகம் தேவைப்படுவது நார்ச்சத்து. பொட்டாசியம் 0க்கு சமமாக இருக்க வேண்டும். அந்த நன்மைகள் வெள்ளை பூசணிக்காயில் உள்ளது. அதனால் நீங்கள் தினசரி வெள்ளை பூசணிக்காயை உபயோகித்தால் முதலில் உங்கள் சிறுநீரக சேதத்திற்கு காரணமான முக்கியமான விஷயம், அதாவது உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும். வெள்ளை பூசணிக்காயில் சோடியம் அளவு இல்லை என்றே சொல்லலாம். எனவே நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை உபயோகிக்கலாம். நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை உபயோகித்தால் உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க முடியும். நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும். உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வந்தவுடனே உங்கள் கிரியேட்டினின் அளவு குறையத் தொடங்கும். எனவே நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை எளிதாக உபயோகிக்கலாம். இரண்டாவது விஷயம், நீரிழிவு காரணமாக உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைந்திருந்தாலும் வெள்ளை பூசணிக்காயை எளிதாக உபயோகிக்கலாம். ஏனெனில் இதில் நார்ச்சத்து உள்ளது. இதில் கார்போஹைட்ரேட்டுகள் சுழியமாக இருக்கின்றன. எனவே வெள்ளை பூசணிக்காயை சாப்பிட்டால் ஏனெனில் பாருங்கள், நாம் எப்போது வரை சிறுநீரக செயல்பாடு அதிகரிக்கவில்லை, அப்போது வரை கிரியேட்டினின் குறையாது, மோகாச்சி யூரியா குறையாது மற்றும் GFR குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகரிக்காது. அப்படினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை சபைத்பெத்தா உட்கொண்டால் சிறுநீரக செயல்பாடு அதிகரிக்க முடியும். நீண்டகால சிறுநீரக நோயாளிகளுக்கு சிறுநீர் வெளியேற்றம் குறைந்தால் வெள்ளை பூசணிக்காயை பயன்படுத்தலாம். ஏனெனில் இது இயற்கை மூத்திரம் அதிகரிக்கும் பொருள். அது உங்கள் சிறுநீர் வெளியேற்றத்தை அதிகரிக்கிறது. மேலும் உங்கள் சிறுநீர் வெளியேற்றம் அதிகரிக்கும் போது அதற்கான அர்த்தம் உங்கள் சிறுநீரகம் சிறிது செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. மேலும் உங்கள் கிரியேட்டினின் அதிகரிப்பதை விட மெதுவாக குறையத் தொடங்கும். இதற்கு பிறகு நீங்கள் உடல் எடையை நிர்வகிக்க விரும்பினாலும் வெள்ளை பூசணிக்காயை எளிதாக உட்கொள்ளலாம். அப்படியென்றால் வெள்ளை பூசணிக்காயை நீங்கள் உட்கொண்டால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க முடியும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும், சர்க்கரையை நிர்வகிக்க முடியும், அதே சமயம் சிறுநீர் வெளியேற்றத்தையும் அதிகரிக்க முடியும். இதனால் அவர்களின் GFR அதிகரிக்கும், கிரியேட்டினின் அதிகரிக்காது. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளி வெள்ளை பூசணிக்காயையும் எளிதாக உட்கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை நன்றி.